அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரண்மனை 4 அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து 3 வாரம் ஆச்சு. பட் எனக்கு இப்போ தான் படம் பார்க்க டைம் கிடைச்சது. ஏன்னா 3 வாரமாக தொடர்ச்சி ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தேட்டரில் ஓடுதுன்னா அது அரண்மனை 4 தான். பட் இருந்தாலும் இந்த அரண்மனை 4ல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுந்தர்சி நடிச்சிருக்காரு, ராசி கண்ணா, தமன்னா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கேஜிஎஃப் இல்லை, ராமச்சந்திரன், யோகி பாபு, விடிவி கணேஷ், டெல்லி கணேஷ், இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் தான் படத்தோட மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி படத்தோட டியூரேஷன் டைம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான். படத்தோட டைரக்டரும் சுந்தர்சி தான். அவரே தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு, அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம சுந்தர்சிக்கு தமன்னா வந்து தங்கச்சி. 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு வந்து தனியாக இருக்காங்க. பட் திடீர்னு ஒரு மர்மமான முறையில் தமன்னா வந்து தூக்கு போட்டு இறந்துடுறாங்க. பட் அந்த தகவல் போலீஸ் மூலமாக நம்ம சுந்தர்சிக்கு வருது. பட் இருந்தாலும் என் தங்கச்சி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க இல்லை அப்படிங்கிறப்போ இந்த சாவல் ஏதோ ஒரு மர்மம் ஒழிஞ்சிருக்குது, அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு வர்றாப்புல வந்தவர் அந்த அரண்மனையிலேயே தங்கி இருந்ததெல்லாம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான். பட் இருந்தாலும் அரண்மனை 1, 2, 3 இதே ஃபார்மெட்டில் அந்த கதையுமே இருக்குது. இருந்தாலுமே கூட இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா மியூசிக், டைரக்ஷன், ஆக்டிங், ஒளிப்பதிவு, இப்படி எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவ். ஏன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டோட விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படம் பார்க்கும்போதே தெரியுது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீன்ஸ் என்னென்னா, சுந்தர்சி சார் தான் படத்தில் ஹீரோ. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் வந்து பார்ட் 1ல வினய் ஹீரோ நடித்தார், 2வது சித்தார்த் நடித்தார், 3வது ஆரியன் நடித்தார். பட் 4வது நானே கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி அவரே இறங்கி அவரே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் இருந்தாலுமே கூட ஃபஸ்ட்டு சீன் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். சுந்தர்சி சார் வந்து ஒரு வக்கீலாக இருந்துட்டு ஒரு இடத்துல சண்டை கட்டிட்டு இருப்பாரு. செல்விங்கிற பேரை கேட்ட உடனே ஃபைட் பண்ணுவார். அந்த ஃபைட் சீனில் பார்த்தா செம்ம ஹார்ட் ஒர்க் எடுத்திருக்காங்க. அதேமாதிரி கிளைமேக்ஸில் அந்த பேய் கூட சண்டை கட்டுவார், அந்த ஃபைட் சீன் நல்லாயிருக்கும். இன்டர்வல் பிளாக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்படி படத்தில் வந்து ஏகப்பட்ட சீன்ஸ் சொல்லணும். நல்லா ஹாரராகவும் சரி, அந்த தமன்னாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தமன்னா வந்து நீங்கள் எந்த படத்துலையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம தமன்னா வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. எப்பவுமே கிளாமராக துணி ட்ரெஸ் போட்டு 2 லவ் சாங் இப்படிலாம் போகிறவங்கள ஒரு அம்மா கேரக்டரில் செல்வி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் செல்வியாகவே அவங்க வாழ்ந்துருக்காங்க. அதுவும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, எல்லாமே பாசிட்டிவ் சொல்கிறே. படத்தில் மைனஸ் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காமெடி தாங்க படத்தில் பெரிய மைனஸ். ஏன்னா சுந்தர்சி படத்தில் வந்து கதை பழசாக இருக்கும். பட் அவர் படத்தில் காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே இருக்கும். பட் அந்த படத்தில் வந்து யோகி பாபு, விடிவி கணேஷ், நம்ம சேசு, கோவை சரலாம் இவங்க எல்லாருமே இருந்து அது எந்த ஒரு இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுவுமே வந்து சுந்தர்சியே அந்த படத்தை உட்காந்து பார்த்து சிரிடான்னு சொன்னால் சிரிச்சிருவாரான்னு தெரியல, அப்படி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஒரு சீன் வந்து அந்த பக்கெட்டில் எடுத்துக்கிட்டு பேய்கிட்ட சண்டை போடுவாங்க. அந்த ஒரு சீன் வந்து காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. மற்றபடி எந்த ஒரு இடத்துலையுமே காமெடிங்கிறது ஒர்க் அவுட் ஆகலை. ஒருவேளை யோகி பாபு சாருமே சந்தானம் சார் மாதிரி சரளமாக பேசலாம் அப்படிங்கிறக்காக சில இடங்களில் ரைமிங் டைமிங் டைலாக்லாம் பேசினார். அது எந்த ஒரு இடத்துலையுமே செட் ஆகலை. ஏன்னா காமெடின்னு அவங்க வேணும் நினச்சிக்கலாம். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஓரளவுக்கு ஃபேமிலியாக போய் பார்க்குற படம் தான். ஆனால் அங்கே காமெடிங்கிற பேரில் தண்ணி ட்ராக் இவங்க 2 பேர் விட்டதை வந்து கட் பண்ணி தான் படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சீரியஸான சீன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களை இடையில கூப்பிட்டு வந்து காமெடி பண்ணுறங்கிற பேரில் கடுப்பாக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் மொட்டராஜேந்தர் ஒரு மாத்திரை வாங்குறதுக்காக அந்த சீன்லாம் பார்த்தோம்னா அது ஒரு 7 நிமிஷம் ஓடுங்க, லென்த்தாக படம் ஓடுது ஒவ்வொரு சீனுமே. இருந்தாலும் அந்த காமெடி சீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த படத்தை பார்த்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த வருஷத்துலேயே ஃபஸ்ட்டு 100 கோடி வசூல் பண்ண படம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அரண்மனை 4 தான். ஓரளவுக்கு காமெடி ஒர்க் அவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதுவுமே இந்த படத்தில் இந்த கேமரா எடுக்கிற ஒருத்தர் ஒரு பையன் நடிச்சிருப்பார். அவரோட கேரக்டருமே கூட ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம ராசிக்கண்ணா, சுந்தர்சி 2 பேருமே கல்யாணம் நடிச்சுட்டு இருப்போம். பட் இதுக்கு முன்னாடி இதே அரண்மனை பார்க்கில் தானே சாக்ஷி அவர்களும் நம்ம சுந்தர்சி இதே மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தாட் இருந்துச்சு. பூனம் வச்சு ஒரு பாட்டில் சுற்றிட்டு இருந்தாங்க, அது ஒரு தாட் இருந்துச்சு. பட் அதே கதை தான். பட் இருந்தாலும் ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு மாற பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அது நிறையவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் கிளைமேக்ஸ் வந்து 90 கிட்ஸ் ஹீரோயின் குஷ்பு, அதாவது அவரோட மனைவி மற்றும் சிம்ரன், அவங்க 2 பேர் கூட்டியாந்து ஒரு சாமி பாட்டுக்கு ஆட விட்டுருப்பாரு. அதுவுமே நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு சாதாரணமான மனுஷன் பியாய் எப்படா அடிக்கிறாரு அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது டவுட்டாக இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு சீனில் அந்த மீனை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அவங்களாம் பார்க்கும்போது தலைவர் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல கிளாமர் விட்டுறாரு. ஏன்னா சுந்தர்சி படங்களில் கவர்ச்சி காமெடி மட்டும்தான் ப்ளஸ் பண்ண தவிர எதுவுமே ப்ளஸ் இருக்காது. பட் அது இந்த படத்தில் நிறையவே மிஸ்ஸிங் அப்படிங்கிறத தாண்டி கிளைமேக்ஸில் அச்சோ பாட்டை போட்டு அதுவும் நிறைய தேட்டரில் இந்த படத்துக்காகவே நிறைய பேர் படத்துக்கு போகிறாங்க. சரி, இந்த பாட்டுக்காகவே நிறைய பேர் இந்த படத்துக்கு போகிறாங்க. பட் அந்த பாட்டு லாஸ்ட்டாக வச்சனால சில இடங்கள் வந்து பாட்டை பாட முடிஞ்சோடனே கட் பண்ணிடுறாங்க, பாட்டை பார்க்க முடியல.
பட் சில தேட்டரில் பார்க்கும்போது கூட அந்த யூடியூப்பில் வீடியோ சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம அங்கங்கே ப்ளர் பண்ணி தேட்டரில் காட்டியிருப்பாங்க. எதுக்கு அதான் மொத்தமாகவே ரிலீஸ் பண்ணிட்டீங்க, ஏன் சென்சாரில் கட் பண்ணிட்டாங்க, அதான் யூபிஏ அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்போ அது சிலருக்கு வந்து வருத்தமாக இருந்துச்சு சொல்லியிருந்தாங்க. அதனாலும் பரவாயில்ல, இந்த அரண்மனை 4 இந்த யோகி பாபு விடிவி கணேஷ் வர சீன்ஸ்லாம் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு ஓகே, சமீபத்தில் வந்த படங்களுக்கு இந்த படம் ஓரளவுக்கு ஓகே, ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹாரர் படமாக எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவுமே இந்த காடு மாதிரி போட்ட செட் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் சாமி சாங் செட் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் நம்ம கேஜிஎஃப்ல ராமச்சந்திரன் கூட்டி வந்து இப்படிலாம் பண்ணி வச்சிங்களோட அப்படின்ட்டு இல்லாமல் அவங்களோட கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் ஒன்று இருக்கும், அதுவுமே கரெக்டாக இருக்கும். சிங்கம் புலி சார் அப்பப்போ போவார், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவரோட ரோல் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் டைமென்ஷனை குழந்தைங்களோட பாருங்கள். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 20 நாள் ஆச்சு, நிறைய படம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தாலும் கூட இந்த படம் ஒரு பக்கம் ரன்னிங்காக போயிட்டே இருக்குது. அதனால நானும் சரி இப்படி 2 நாள் எடுத்துட்டாங்க போய் பார்க்கலான்ட்டு ஒரு அவசரமாக போய் பார்த்தேன். பட் எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான். அந்த காமெடி சீன்ஸ் தவிர்த்து அந்த படம் எப்பவுமே நல்லா இருந்திருக்கும். நீங்களும் டைமென்ஷனாக பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி.